சங்கீதம் 56. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். தேவனே, எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிட்டும் நாளில் என் சத்துருக்களை பின்னித்து திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது பெலிஸ்தர்களாலே பிடிப்பட்ட போது எழுதின ஒரு சங்கீதம். தனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கை நெருக்கும் போது அவன் கர்த்தரை முறையிட்டு பாடின சங்கீதத்தை வைத்து நாமும் இந்த வேளையில ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில கூட மனுஷர் நம்மை விழுங்க பார்க்கலாம். நாள்தோறும் நம்மோடு கூட போர் செய்து நம்மை ஒதுக்கலாம். சத்துருக்களை போல விழுங்க பார்க்கலாம். ஆனால் உன்னதமானவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். இப்படிப்பட்ட பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். இந்த அருமையான சங்கீதத்திலே ஒரு நல்ல ஒரு சத்தியம் இருக்கிறது. நாம் பயப்படுகிற நாளில் அவரை நம்புவோம். ஆனால் அதே சங்கீதத்திலே பின்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நாம் பயந்து கர்த்தரை நம்புவது ஒரு காரியம். ஆனால் தேவனை நம்பி இருக்கும்போது அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். ஏனென்றால் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற தைரியம் நமக்கு உண்டாவதனாலே நாம் தைரியமாய் சொல்லலாம், நான் தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று ஒரு விசுவாசம் இந்த வேளையில் உங்களுக்கு உண்டாவதாக. சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்குகிற தேவன். எங்களை விழுங்க பார்க்கிற சத்துருக்களுக்கு விரோதமாய் எழுந்து ஆண்டவரே அவருக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவதை காட்டிலும் நாங்கள் உம்மை நம்பி இருப்பதினாலே நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்பா. தேவனை முன்னிட்டு உம்முடைய வார்த்தையை வைத்து உம்மை புகழுவோம், உம்மை துதிப்போம். எங்கள் அலைச்சல்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்கள் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறீங்க தகப்பனே. நித்தமும் என் வார்த்தைகளை அவர்கள் புரட்டினாலும் எனக்கு தீங்கு செய்ய அவர்கள் முழு எண்ணமாய் இருந்தாலும் தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? தேவனை முன்னிட்டு உம்முடைய வார்த்தையை புகழ்ந்து கொண்டே இருப்பேன் அப்பா. நான் கூப்பிடுகிற நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். என் சத்துருக்களும் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. நான் என் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை அப்பா மரண கண்ணிக்கும் தப்புவிக்கிற தேவன். நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளை அப்பா நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா. ஆண்டவரே, துதிக்கிற எங்கள் கண்ணீரை கண்டு அதை துருத்திலே வைத்து அதை நினைவு கூர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.